Welcome biology students, viewers and respectable people to my channels. Right students and viewers, we are in biogeology first lesson. So the first lesson name is reproduction in organisms. So in Tamil, உயிரிகளின் இனப்பெருக்கம். So in this lesson, today's section, I would like to teach about phases of life cycle and parthenogenesis. Okay, if you are ready means let's get started. Come to the interactive part. So we can see the major topic is phases of life cycle. So in Tamil, வாழ்க்கை சுழற்சி நிலைகள். Okay, see that heading, phases of life cycle, வாழ்க்கை சுழற்சி நிலைகள் in Tamil. Come to the interactive part. Organisms have three phases. Each organisms have three phases. First one is juvenile phase, second one is reproductive phase, third one is senescent phase. So juvenile phase in Tamil இளம் உயிரின் நிலை, reproductive phase means இனப்பெருக்க நிலை, senescent phase means முதிர்வு நிலை. ஓகே, முதிர்ச்சி நிலை அல்லது முதிர்வு நிலைன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ juvenile phase or vegetative phase is juvenile phase. Okay, juvenile phase means what in Tamil? இளம் உயிரி நிலை. ஆர் வெஜிடேட்டிவ் ஃபேஸ் மீன்ஸ் வளராக்க நிலைன்னு சொல்லலாம். ஜுவனைல் ஃபேஸை வந்து தமிழில் இளம் உயிரி நிலைன்னு சொல்லுவோம். சேம் டைம்ஸ் வெஜிடேட்டிவ் ஃபேஸை வந்து தமிழில் வளராக்க நிலை சொல்லுவோம். ஸோ போத் ஆர் சேம் டைம். ஓகே, ஸோ ஜுவனைல் ஃபேஸ் ஆர் வெஜிடேட்டிவ் ஃபேஸ் இஸ் த பீரியட் ஆஃப் க்ரோத். ஸோ இது ஒரு வளர்ச்சி காலம். பீரியட்னா காலம், எந்த காலம்? குரோத் காலம். ஸோ பீரியட் ஆஃப் குரோத் எந்ததுக்கு இடையில் இருக்கிற குரோத் காலம்? பிட்வீன் பர்த் ஆஃப் தி இண்டிவிஜுவல்ஸ் அப் டு ரீப்ரொடக்டிவ் மெச்சூரிட்டி. ஓகே, பர்த் ஆஃப் தி இண்டிவிஜுவல்ஸ் அப் டு ரீப்ரொடக்டிவ் மெச்சூரிட்டி. ஓகே, ஒரு குழந்தை, ஸோ அது ஒரு ஆர்கானிசம் பிறந்ததுக்கு பின்னாடி, அந்த பிறந்ததுலேருந்து தன்னுடைய ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் ஃபங்க்ஷன் ஆகும் இல்லைங்களா? ஸோ அது வரைக்கும் அந்த இடைப்பட்ட காலத்தை ஸ்பெர்ம் எக் ப்ரொடியூஸ் ஆகுது இல்லைங்களா? ஸோ அந்த ப்ரொடியூஸ் ஆகிற ஒரு ஸ்டேஜ் வரும். ஸோ அது வந்து ரீப்ரொடக்டிவ் மெச்சூரிட்டின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஏஜ் வரைக்கும், அந்த இடைப்பட்ட ஒரு 10-12 இல்லை அந்த ஆர்கானிஸை பொறுத்து அந்த சேஞ்சஸ் ஆகும். ஸோ அந்த இடைப்பட்ட காலத்தை நம்ம என்ன சொல்லுவோம்? இட் இஸ் கால்ட் அஸ் ஜுவனைல் ஆர் இது வளராக்க நிலை. சரி, ஹியூமன் பீங்ஸ் எடுத்துங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், த இன்ஃபேண்ட் இஸ் ஆக்சுவலி எக்ஸ்போஸ் டு என்வரான்மெண்ட் இல்லைங்களா? குழந்தை வந்து 13 வருஷம் அந்த இன்ஃபேண்ட் வந்து அடுத்து சில்ட்ரன் அப்படிங்கிற ஸ்டேஜில் அப்படியே போயிட்டுருக்கும். சரிங்களா? ஒரு 13 வயசு வரைக்கும், 13 இல்லை 15 வரைக்கும், அதாவது தன்னுடைய பாடியில் ஸ்பெர்ம் செல்ஸ் அது ஆகுதோ அது வரைக்கும் நம்ம என்ன சொல்லுவோம்? ஜுவனைல் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம் அல்லது வெஜிடேட்டிவ் ஃபேஸ் சொல்லுவோம். சரிங்களா? இங்கே பாருங்கள். ஸோ ஜுவனைல் ஃபேஸ் ஆர் வெஜிடேட்டிவ் ஃபேஸ், ஜுவனைல் ஃபேஸ் ஆர் வெஜிடேட்டிவ் ஃபேஸ் இஸ் பீரியட் ஆஃப் க்ரோத். சரிங்களா? வளர்ச்சி காலம். எது கிடைக்கிற வளர்ச்சி காலம்? பிட்வீன் த பெர்த் ஆஃப் தி இண்டிவிஜுவல்ஸ். ஓகே, பிட்வீன் த பெர்த் ஆஃப் தி இண்டிவிஜுவல்ஸ் அப் டு ரீப்ரொடக்டிவ் மெச்சூரிட்டி. இனப்பெருக்க உறுப்புகள் முதிர்ச்சி அடைச்சும் காலம் வரை, பிறந்ததிலிருந்து ஃப்ரம் பெர்த், பிறந்ததிலிருந்து ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் மெச்சூர் ஆகும் வரை, மெச்சூரிட்டி அடையும் இல்லைங்களா? ஸோ அது வரைக்கும் அந்த இன்பிட்வீன் வரக்கூடிய அந்த பீரியடை நம்ம juvenile phase னு சொல்லுவோம், ஆர் vegetative phase. Okay, so here next, this is actually 3 mark question. Juvenile phase 3 mark, juvenile phase actually 3 mark. Okay, so next heading is reproductive phase. Okay, next reproductive phase. So இனப்பெருக்க நிலை அல்லது முதிர்ச்சி நிலைன்னு சொல்லுவோம். என்ன சொல்லுங்க? இனப்பெருக்க நிலை அல்லது முதிர்ச்சி நிலைன்னு சொல்லுவோம். ரீப்ரொடக்டிவ், இனப்பெருக்க நிலை அது முதிர்ச்சி நிலை. ஸோ டியூரிங் ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் ஆர் மெச்சூரிட்டி ஃபேஸ் த ஆர்கானிசம் ரீப்ரொடியூஸ். ஸோ இந்த காலகட்டத்தில் அந்த ஸ்டேஜில் இருக்க ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஆர்கானிசம் ரீப்ரொடியூஸ், சந்ததிகளை உருவாக்கும். ஓகே, ஆர்கானிஸ் ரீப்ரொடியூஸ் அண்ட் தயர் ஆஃப் ஸ்ப்ரிங் ரீச் மெச்சூரிட்டி பீரியட். சரிங்களா? ஸோ என்னாகும்? அது வந்து ஆஃப் ஸ்ப்ரிங் என்னாகும்? ஸோ ஆர்கானிசம் ரீப்ரொடியூஸ் அண்ட் தேர் ஆஃப் ஸ்ப்ரிங் ரீச் மெச்சூரிட்டி பீரியட். சரிங்களா? ஸோ என்ன, அந்த ரீப்ரொடக்டிவ் ஃபேஸில் என்ன ஆகும்னா, அந்த ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஆர்கானிசம் ரீப்ரொடக்ஷனில் இறங்கும், இனப்பெருக்கத்தில் இறங்கும். சரிங்களா? ஸோ இப்போ அந்த இனப்பெருக்கத்தினுடைய ரிசல்ட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன், ஸோ த ஆஃப் ஸ்ப்ரிங் ஆக்சுவலி அப்பியர், ஆஃப் ஸ்ப்ரிங் தோன்றும். ஸோ அந்த ஆஃப் ஸ்ப்ரிங் என்ன ஆகும்? ஸோ ஒன்ஸ் அகெயின் ரிப்பீட் தட் ப்ராசஸ். ஸோ ஃபஸ்ட் வெஜிடேட்டிவ் ஃபேஸ், தென் ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ், இப்படி போயிட்டே இருக்காது. ஸோ ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் மீன்ஸ் organism
ரீப்ரொடியூஸ், ஒரு உயிரினம் இளம் சந்ததிகளை உருவாக்குகிறது. அந்த ஆஃப்ஸ்பிரிங் வந்து ரீச் மெச்சூரிட்டி, அது வளர்ச்சி நிலை அடைகிறது. ஸோ ஆன் த பேஸ் ஆஃப் டைம் ஆஃப் ப்ரீடிங், சரிங்களா, லிசன், ஆன் த பேசஸ் ஆஃப் டைம் ஆஃப் ப்ரீடிங், ஆன் த பேஸ் ஆஃப் டைம் ப்ரீடிங் அனிமல்ஸ் ஆர் டூ டைப்ஸ். ஓகே, ஸோ அந்த இனப்பெருக்கம் செய்யக்கூடிய காலங்கள் எந்த பீரியடில் வந்து ரீப்ரொடக்ஷன் பண்ணுது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி ஒரு ரெண்டாக பிரிச்சுக்கிறேன். எந்த பீரியடில், எந்த காலகட்டத்தில் ரீப்ரொடக்ஷன் பண்ணுது, ரெய்னி சீசன்லையா இல்லை ட்ராட் கண்டிஷன்லையா, சரிங்களா, இல்லை எந்த கண்டிஷனில் வந்து அந்த பீரியடை வச்சு பண்ணுறாங்க. ஓகே, ஸோ ஆன் த பேஸ் ஆஃப் டைம், சரிங்களா, அந்த ரீப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய டைமை வச்சு ப்ரீடிங் அனிமல், இனப்பெருக்கம் செய்யக்கூடிய அனிமல்ஸ் ஆர் டூ டைப்ஸ், சீசனல் ப்ரீடர் அண்டு கண்டினியூஸ் ப்ரீடர். சீசனல் ப்ரீடர் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா பருவகால இனச்சேர்க்கையாளர்கள்னு சொல்லுவோம். பருவகால இனச்சேர்க்கையாளர்னு சொல்லுவோம். அந்த பர்டிகுலர் பீரியட் வந்தால், ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ டேக் ஜேர்னி ஆஃப் பேர்ட்ஸ், ஓகே, மைக்ரேஷன் யூ நோ, ஸோ டியூரிங் மைக்ரேஷன் பீரியட், ஸோ the famous hit places Vedandangal, isn't it? So foreign birds are particular month, the specific month may reach into Vedandangal, isn't it? ஸோ அந்த பர்டிகுலர் டைம் வரும்போது வேடந்தாங்கல் பிளேஸ், நம்ம மெட்ராஸில் கூடிய வேடந்தாங்க அந்த ஏரியாவுக்கு என்ன பண்ணும், ஃபாரினில் இருக்கிற பேர்ட்ஸ் வந்து ரீச் ஆகுது இல்லைங்களா, இது அந்த காலத்தில் மட்டும் நடக்கும். அதே மாதிரி இஃப் யூ டேக் ஃப்ராக் எடுத்துட்டிங்கன்னா, ஃப்ராகு என்ன பண்ணோம்னா அந்த ரெய்னி சீசன் எப்போ வருது, ரெய்னி சீசனில் அந்த பூல்ஸில் வந்து என்ன பண்ணும், வாட்டர் ஸ்டேவாக நிற்கும் இல்லைங்களா, அந்த தண்ணி வந்து தேங்கி நின்றுச்சுன்னா ஸோ அதில் எக்லே பண்ணும், சரிங்களா, எக்லே பண்ணி மேல் வந்து ஸ்பேமை ப்ரொடியூஸ் பண்ணும், ஃபீமேல் எக்லே பண்ணி ரெண்டு ஃபியூஸ் ஆகும், சரிங்களா. ஸோ இந்த மாதிரி அந்த சீசன் வரும்போது மட்டும் ரீப்ரொடக்ஷன் பண்ணிச்சுன்னா அது சீசனல் ப்ரீடர், பருவகால இனச்சேர்க்கையாளர். கவனிங்க, ஸோ ஆன் த பேஸ் ஆஃப் டைம் ப்ரீடர்ஸ் அனிமல்ஸ் ஆர், சரிங்களா, இனப்பெருக்க உயிரிகள் ஆர் டூ டைப்ஸ், சீசனல் ப்ரீடர் அண்டு கண்டினியூஸ் ப்ரீடர். சீசனல் ப்ரீடர் அப்படின்னா தொடர்ச்சியான, சரி, பருவகால இனச்சேர்க்கையாளர்னு சொல்லுவோம். கண்டினியூஸ் ப்ரீடர் அப்படின்னா தொடர்ச்சியான இனச்சேர்க்கையாளர்னு சொல்லுவோம். சரி, ஃபர்ஸ்ட் பார், சீசனல் ப்ரீடர்ஸ் reproduce at particular period of the year, அதை கீப் பாயிண்ட், சரிங்களா. சீசனல் ப்ரீடர் என்ன பண்ணும்னா ப்ரொடியூஸ், சீசனல் ப்ரீடர்ஸ், சரிங்களா. ஸோ பருவகால இனச்சேர்க்கையாளர்கள் ரீப்ரொடியூஸ் எப்போ இனப்பெருக்கம் செய்யணும்னா அட் பர்டிகுலர் பீரியட் ஆஃப் தி இயர், ஒரு வருடத்தின் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மட்டுமே ரீப்ரொடக்ஷன் பண்ணும். ரீப்ரொடியூஸ் அட் தி பர்டிகுலர் பீரியட் ஆஃப் தி இயர், ஒரு வருடத்தின், ஒரு ஆண்டின் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மட்டும், பர்டிகுலர் பீரியட்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மட்டும் இனப்பெருக்கம் செய்யும். ஸோ இது தட் கைண்ட் ஆஃப் அனிமல் இஸ் கால்ட் வாட், சீசனல் ப்ரீடர். ஓகே, பருவகால இனச்சேர்க்கையாளர்கள் சொல்லும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ராக், ஆல்ரெடி டோல்டு, ஃப்ராக் வந்து ரெய்னி சீசனில் அந்த வாட்டர் எங்கே நிற்கிதோ ஸோ அந்த ஏரியாவை நோக்கி என்ன பண்ண மூவ் ஆகி எக்லே பண்ணுன்னு சொன்னேன். அதே மாதிரி லிசார்ட், மோஸ்ட் பேர்ட்ஸ், ஓகே, வேடந்தாங்கல் பேர்ட்ஸ் தெரியும் இல்லையா, ஸோ மோஸ்ட் பேர்ட்ஸ் அண்டு டீர்ஸ். ஓகே, ஸோ நம்ம டீர் கூட சொல்லலாம், மான் கூட சொல்லலாம், தோஸ் ஆர் ஆல் கம் அண்டர் சீசனல் ப்ரீடர். ஸோ நெக்ஸ்ட் ஹெட்டிங் இஸ் கண்டினியூஸ் ப்ரீடர். ஓகே, ஸோ கண்டினியூஸ் ப்ரீடர்னா அது வந்து ஒன்றுமே இல்லைங்க, நம்மளோட ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் இருக்கு இல்லைங்களா, இனப்பெருக்க உறுப்புகள். ஸோ இனப்பெருக்க உறுப்புகள் எப்போ ஸ்பேம், அதாவது மேல்னா எப்போ ஸ்பேம் ப்ரொடக்ஷன் லேக் எப்போ தடைபடுதோ, இல்லை ஃபீமேல் அப்படின்னா அந்த ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் இருக்கு இல்லைங்களா, ஓவரி, அதுலேருந்து எப்போ ஓவம், அதாவது எக் ப்ரொடியூசர் ஸ்டாப் ஆகுதோ ஸோ அது வரைக்கும், சரிங்களா. அதாவது மேல் ஃபீமேல் வந்து செக்ஸுவல் மெச்சூரிட்டி அட்டன் பண்ணுவாங்க, சரிங்களா, பருவமடையக்கூடிய ஏஜ் வரும், அதிலிருந்து ஸோ தன்னுடைய அந்த இனப்பெருக்க திறனை இழக்கும் வரை, சரிங்களா, அது வரைக்கும் கண்டினியூவாக எப்போ வேணாலும் எந்த டைமில் வேணாலும் ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸை வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கிற ரியாக்ஷனை வந்து, ஸோ அந்த ஈவெண்ட்டை வந்து நாம் கண்டினியூஸ் ப்ரீடர்னு சொல்லுவோம். ஸோ ஹியூமன் பீயிங் பெஸ்ட் எக்ஸாம்பிள், இல்லை ஹியூமன் பீயிங் ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது, கண்டினியூவாக இயர் ஃபுல்லாக. ஸோ நம்ம கிட்டத்தட்ட எப்போ வந்து ஃபீமேலில் மெனோபாஸ் நடக்குதோ, மென்ஸ்ட்ரல் சைக்கிள் எப்போ ஸ்டாப் ஆகுதோ ஸோ அது வரை கண்டினியூஸாக ரீப்ரொடக்ஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா மேலில் கிட்டத்தட்ட 65-70 வருஷம் ஆகுது ஸ்பேம் ப்ரொடக்ஷன் ஸ்டாப்பாக இருக்குது. ஸோ அது வரைக்கும் உடம்பு ஃபெர்டிலிட்டி வந்து ரீப்ரொடக்ஷனுக்கு வந்து உடல் வந்து தயார் நிலையிலே இருக்கும். ஸோ இந்த மாதிரி, சரிங்களா, வருடம் முழுவதும் எப்போ வேணாலும் எந்த மந்த், எந்த டே, எந்த இயரில் வேணாலும் கண்டினியூவாக ரீப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறது என்ன சொல்லுவோம், கண்டினியூஸ் ப்ரீடர். லிசன், ஸோ கண்டினியூஸ் ப்ரீடர் தொடர்ச்சியான இனச்சேர்க்கையாளர்கள் என்பது கண்டினியூ டு தொடர்ச்சியாக டு ப்ரீடு, ஸோ தொடர்ச்சியாக இனப்பெருக்கம் செய்கிறாங்க. எது வரைக்கும்,
த்ரோட் தயர் செக்ஸுவல் மெச்சூரிட்டி. சரிங்களா, த்ரோட்னா வாழ்நாள் முழுவதும், அதான் எது வரைக்கும் அதை பர்டிகுலர் எப்போ குறிப்பிட்றாங்க, செக்ஸுவல் மெச்சூரிட்டி, இனப்பெருக்க உறுப்புகள் முதிர்ச்சி அடைந்து செக்ஸுவல் ப்ரொடியூஸ் ஆகிற ஸ்டாப் ஆக வரைக்கும். சரிங்களா, செக்ஸுவல் மெச்சூரிட்டி வரைக்கும். ஸோ கண்டினியூஸ் ப்ரீடர் கண்டினியூ டு ப்ரீடு. ஓகே, கண்டினியூஸ் ப்ரீடர் கண்டினியூ டு ப்ரீட் த்ரூட் தயர் செக்ஸுவல் மெச்சூரிட்டி. செக்ஸுவல் மெச்சூரிட்டி தன்னுடைய இனப்பெருக்கு உறுப்புகள் முற்றிலும் முதிர்ச்சி அடைஞ்சு ரீப்ரொடியூசல் ப்ரொடியூஸ் ஆகிறது ஸ்டாப் ஆக வரைக்கும் த்ரோட், சரிங்களா, முழுமையாக அந்த காலம் முழுவதும் ரீப்ரொடக்ஷன் ஈடுபட்டு இருப்பாங்க. ஓகே, எக்ஸாம்பிள் ஹனிபீஸ், தேனி சொல்லலாம், பவுல்ட்ரி, கோழிகள், ரேபிட். சரிங்களா, ஸோ ரேபிட் எப்படி தெரியும் இல்லைங்களா, ஸோ முயல், இதெல்லாம் பெஸ்ட் எக்ஸாம்பிள் டு கண்டினியூஸ் ப்ரீடர். ஸோ திஸ் ஆல்சோ 3 மார்க். ஸோ கண்டினியூஸ் ப்ரீடர். ஓகே, ஸோ 2-3 mark actually now finished. ஸோ third 3 mark is senescent phase. ஓகே, ஸோ senescent phase அப்படின்னா முதிர்ச்சி நிலை. senescent phase என்னது, வாட் இஸ் இட், முதுமை நிலைன்னு சொல்லலாம். senescent period, third 3 mark. வாட் இஸ் senescent phase-ன்னு சொல்லுது. senescence அப்படின்னா முதிர்ச்சி நிலை, அதாவது முதுமை நிலை, வயதாகி விட்டது. சரிங்களா, ஸோ நம்ம ரீப்ரொடக்டிவ் மெச்சூரிட்டி அப்படிங்கிற அந்த ஸ்டேஜை தாண்டிட்டோம். நம்ம உடம்பு ஸ்பெர்ம் எக் ப்ரொடியூஸ் ஆகாது. அதற்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன சொல்லுவோம், சரிங்களா, கிழவின்னு சொல்ல முடியாது, அந்த ஸ்டேஜ் முதுமை நிலை, senescent phase-ன்னு சொல்லுவோம். ஓகே, லிசன் ஹியர். ஸோ த senescent phase begins at the end of the reproductive phase. சரிங்களா, இனப்பெருக்க நிலை முடிந்தவுடன், இனப்பெருக்க நிலை முடியும் காலத்தில் அடுத்து பிகின் எது தொடங்குது, ஸோ senescent phase பிகின். சரிங்களா, ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் முடிஞ்சது, இனப்பெருக்க உறுப்புகள்லாம் பழுதாயிடுச்சு, இனி வேலை செய்யாது, ரீப்ரொடியூஸில் ப்ரொடியூஸ் பண்ணாது, ஸ்பெர்ம் எக் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா, ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக அடுத்து என்ன தொடங்கும்னா, ஸோ senescent phases பிகின். சரிங்களா, ஸோ அந்த முதுமை நிலை தொடங்குறது. ஸோ அந்த முதுமை நிலைன்னு என்னென்னு பாருங்கள். ஸோ இட் இஸ் நத்திங் பட் when ஜீனரேஷன் செட்ஸ் இன் த ஸ்ட்ரக்சர். சரிங்களா, அந்த இனப்பெருக்க உறுப்புகள் அது சார்ந்த அந்த அமைப்புகள் என்னாகும், பழுதடைதல், சிதைதல், அண்டு ஃபங்க்ஷனிங் ஆஃப் த பாடி, உடல் உறுப்புகளும் ஃபங்க்ஷன் பண்ணுறது சற்று குறைதல் அல்லது என்னது குறைதல் அல்லது அழிதல். சரிங்களா, டீஜெனரேஷன் அழிதல், சிதைதல் அர்த்தம். எது அழியுது, நம்ம பாடியில் கூட ஸ்ட்ரக்சர், உடல் உறுப்புகளும் சிதைகிறது, கூடவே ஃபங்க்ஷனும் குறைந்து அழிகிறது, ரெண்டுமே குறையுது. ஓகே, டீஜெனரேஷன் sets in the structure and functioning of the body. Okay, so this is senescent phase, another one 3 mark. So commonly phase of life cycle completely 5 mark question. Okay, so next important heading is parthenogenesis. Okay, கன்னி இனப்பெருக்கம். What is the next heading? So next important, the broad interesting heading is, favorable heading is parthenogenesis. Oh, in Tamil, கன்னி இனப்பெருக்கம். So parthenogenesis is nothing but if the organism, that means the female organism or male organism. First of all, if you take female organism, the female organism just produce or release egg. Okay, the egg does not fuse with sperm. Okay, the egg does not fuse with sperm. Okay, so the produced egg directly develop into complete individuals. புரிஞ்சுங்களா, அதில் என்ன நடக்குது, இந்த பார்த்னோஜெனிசிஸில் ஒரு ஃபீமேல் ஆர்கானிசம் எக்கை ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த ப்ரொடியூஸ் ஆன எக்கு ஸ்பேமோட இணையாது. சரிங்களா, ஒரு எக்கு இருக்குது, அந்த எக்கு ஸ்பேமோட ஃபியூஸ் இணையாமலே, வித்தவுட் ஃபியூஸ் இணையாமலே அந்த எக் டைரெக்டாக ஒரு முழு உயிரியாக கம்ப்ளீட் இண்டிவிஜுவலாக மாறிடும். ஸோ திஸ் இஸ் கால்ட் வாட், பார்த்னோஜெனிசிஸ். ஓகே, கன்னி இனப்பெருக்கம். சரிங்களா, ஒரு பெண் உயிரி இருக்குது, ஆண் உயிரியோடு இணையாமல் டைரெக்டாக அந்த பெண்ணுயிர் ஒரு முழு உயிரி உருவாக்குது இல்லைங்களா, அது கன்னி இனப்பெருக்கம். ஏன்னா மேலுக்கிட்டேருந்து ஸ்பேம் ஃபீமேலுக்கு கிடைக்கணும், கிடைச்ச பிற்பாடு அந்த ஸ்பேம் தான் அந்த ஃபீமேலுடைய எக்கோட ஃபியூஸ் ஆகி ஒரு கம்ப்ளீட் இண்டிவிஜுவலை ஃபார்ம் பண்ணும். ஆனால் இந்த மாதிரி திஸ் மிரக்கல் ப்ராசஸ், இந்த மாதிரி லிவிங் ஆர்கானிஸில் அந்த மேல் ஆர்கானிசமே தேவையில்லை, ஸ்பேமே தேவையில்லை. சரிங்களா, ஸோ அந்த பர்டிகுலர் ஆர்கானிசம் மெச்சூர் ஆகுது, எக்கை ப்ரொடியூஸ் பண்ணுது, ஓவத்தை ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த ஓவம் அந்த முட்டையன் டைரெக்டாக அப்படியே கம்ப்ளீட் இண்டிவிஜுவலாக ஒரு முழு உயிரியாக மாறுது. ஸோ இதுக்கு பேர் கன்னி இனப்பெருக்கம், பார்த்னோஜெனிசிஸ். கம்ப்ளீட் ரைட் பார்ட். ஸோ பார்த்னோஜெனிசிஸ் தட் மீன்ஸ் விர்ஜின். பார்த்தினோட விர்ஜின், கன்னி. ஜெனிசிஸ் மீன்ஸ் ப்ரொடியூஸ், கன்னி இனப்பெருக்கம் செய்தல். ஓகே, இங்கே பாருங்கள்,
very important 3-mark question. What is parthenogenesis? Development of an egg into complete individuals without the act of fertilization known as parthenogenesis. சரிங்களா, கவனிங்க. ஸோ parthenogenesis is nothing but development of an egg. எக் வந்து டெவலப் ஆகுது. என்னவா டெவலப் ஆகுது? டெவலப்மெண்ட்டிய கம்ப்ளீட் இண்டிவிஜுவல், முழு உயிரியாக மாறுகிறது. அங்கே வந்து என்ன நடக்கிறதில்ல? வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன், கருவுறுதல், அதாவது ஸ்பெர்ம் எக்கு இணைவதில்லை. வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன், சரிங்களா? ஒரு எக் இருக்குது, ஒரே ஒரு எக் வந்து ஃபீமேல் ப்ரொடியூஸ் பண்ணுது, 2 எக்கை ப்ரொடியூஸ் பண்ணலாம். அந்த எக் வந்து டைரெக்டாக என்ன ஆகுது? கம்ப்ளீட் இண்டிவிஜுவலாக ஃபார்ம் ஆகுது. ஸோ ஃபெர்டிலைசேஷன் ஈவெண்ட் நடக்காமலே வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன் ஒன் அஸ் பார்த்enogenesis. ஒன்ஸ் அகைன், டெவலப்மெண்ட் ஆஃப் என் எக்கு இன்டு கம்ப்ளீட் இண்டிவிஜுவல், முழு உயிரியாக மாறுதல் வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன். ஸோ எந்தவித கருவுறுதலும் இல்லாமல், வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன் கருவுறுதல், வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன் இஸ் known as parthenogenesis. Okay, so the parthenogenesis event was first discovered by, the parthenogenesis event first யார் கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சார்லஸ் பெர்னட் இன் 1745. 1745 சார்லஸ் பெர்னட் அப்படிங்கிறது தான் இந்த பார்த்enogenesis ஈவெண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு டிஸ்கவர் பண்ணார். ஸோ ஃபஸ்ட் parthenogenesis is of 2 types, சரிங்களா? ஸோ திஸ் parthenogenesis once again further divided into 2 types. Okay, so natural parthenogenesis and artificial parthenogenesis. இயற்கையான கன்னி இனப்பெருக்கம், நேச்சுரல்னா இயற்கையான கன்னி இனப்பெருக்கம், செயற்கையான கன்னி இனப்பெருக்கம். ஓகே, நேச்சுரல் பார்த்enogenesis மீன்ஸ் இயற்கையான கன்னி இனப்பெருக்கம். ஆர்டிஃபிஷியல் பார்த்enogenesisனா செயற்கையான கன்னி இனப்பெருக்கம், சரிங்களா? ஸோ இந்த ரெண்டுக்கு அங்கேயே ஆன்சர் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we can see the வாட் இஸ் மீன் பை நேச்சுரல் பார்த்enogenesis. ஸோ இன் certain அனிமல்ஸ், சரிங்களா, ஒரு சில விலங்குகளில் parthenogenesis occur ரெகுலர்லி, சரிங்களா? சில விலங்குகளில் parthenogenesis எப்படி நடக்குது? ஸோ ரெகுலர்லி, தொடர்ச்சியாக நடைபெறுகிறது. ஓகே, சரிங்களா? ஸோ சில அனிமல்ஸில் parthenogenesis எப்படி நடைபெறுதுங்க? ஸோ தொடர்ச்சியாக நடைபெறுகிறது. கூடவே பார்த்தீங்கன்னா என்ன நடக்கிறது? சரிங்களா? ஸோ இன் certain animals parthenogenesis occur ரெகுலர்லி, சரிங்களா? தொடர்ச்சியாக நடைபெறுகிறது. கான்ஸ்டன்ட்லி, நிலையாக நடைபெறுகிறது. ஸோ நேச்சுரலி, இயற்கையாக நடைபெறுகிறது. இன் தேர் லைஃப் சைக்கிள். ஸோ அந்த உயிரினத்தினுடைய வாழ்க்கை லைஃப் சைக்கிளில், தன்னுடைய வாழ்க்கை சுழற்சியில் இந்த சில விலங்குகளில் parthenogenesis பார்த்தீங்கன்னா ரெகுலர்லி, தொடர்ச்சியாகவும், கான்ஸ்டன்ட், நிலையாகவும், நேச்சுரல், இயற்கையாக நடைபெறுகிறது. ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் ஈவெண்ட் இஸ் கால்ட் நேச்சுரல் பார்த்enogenesis. ஸோ இந்த மாதிரி அந்த ரியாக்ஷன் என்ன சொல்லுவார்? நேச்சுரல் பார்த்enogenesis, இயற்கையான கன்னி இனப்பெருக்கம் என்கிறோம். ஓகே, என்ன சொல்ல? இயற்கையான கன்னி இனப்பெருக்கம் என்கிறோம், சரிங்களா? ஸோ நேச்சுரல் parthenogenesis may be are 2 types. ஸோ திஸ் நேச்சுரல் பார்த்enogenesis, இந்த இயற்கையான கன்னி இனப்பெருக்கம் ஃபர்தராக டிவைட் ஆகுது. ஓகே, further went to 2 types natural parthenogenesis. So one is complete parthenogenesis, next one is incomplete parthenogenesis. So complete means முழுமையான கன்னி இனப்பெருக்கம், incomplete means முழுமையற்ற. இதில் வந்து ரெண்டுமே கலந்துருக்கு. செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷனும் உள்ள இன்வால்வ் ஆகிருக்கும், சரிங்களா? ஸோ பார்த்enogenesisம் இன்வால்வ் ஆகிருக்கும். இந்த 2 ஈவெண்ட்டுமே நடக்கனால அது இன்கம்ப்ளீட்னு பேர் வச்சுட்டோம், சரிங்களா? கம்ப்ளீட் அப்படின்னா இது பிறந்ததுலேருந்து இறக்க வரைக்கும் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் இருக்காது. ஸோ இது ரீப்ரொடக்ஷன் ஒன்லி த்ரூ த பார்த்enogenesis. ஸோ பார்த்enogenesis வழியாக தான் ரீப்ரொடக்ஷன் நடக்குது, சரிங்களா? இது வந்து முழுமையாக வாழ்நாள் முழுவதும் ஒரே வகையில் தான் ரீப்ரொடக்ஷன் நடக்குது. அது வந்து பார்த்enogenesis. இந்த மாதிரி இருக்கிறது எனக்கு கம்ப்ளீட் பார்த்enogenesis. லிசன், ஸோ திஸ் இஸ் another one 3 mark parthenogenesis. ஓகே, கம்ப்ளீட் முழுமையான கன்னி இனப்பெருக்கம். ஸோ இட் இஸ் த ஒன்லி ஃபார்ம் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். ஸோ இது என்னது? இது ஒரு வகையான ரீப்ரொடக்ஷன் தான். கம்ப்ளீட் parthenogenesis இஸ் த ஒன்லி ஃபார்ம் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இன் certain animals. ஒரு சில விலங்குகளில் மட்டும் நடக்கக்கூடிய ஒரு வகையான ரீப்ரொடக்ஷன் இது கம்ப்ளீட் parthenogenesis என்பது. அண்ட் தேர் இஸ் நோ பைபேரண்டல் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன். இங்கே 2 பெற்றோர்கள் இணைவது கிடையாது. மேல் ஆர்கானிசம், ஃபீமேல் ஆர்கானிசம் ரெண்டும் என்ன பண்ணுறதில்ல? இணைவது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், மேல் ஆர்கானிசம் ரிலீஸ் ஸ்பெர்ம், ஃபீமேல் ஆர்கானிசம் ரிலீஸ் எக். ஸோ இந்த 2 வந்து இணையாது, சரிங்களா? நோ பை பேரண்டல் அப்படின்னு 2 பேரண்ட், மேல் ஃபீமேல் இணைவது கிடையாது. ஓகே, ஸோ இட் இஸ் த ஒன்லி ஃபார்ம் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இன் certain animal. தேர் இஸ் நோ பை பேரண்டல் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன். தேர் இஸ் நோ
பைபேரண்டல் இரு பெற்றோர்கள் இணைவு கிடையாது, பால் இணைவு கிடையாது. நோ பைபேரண்டல் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ தேர் ஆர் நோ மேல் ஆர்கானிசம். சரிங்களா? இந்த மாதிரி கம்ப்ளீட் பார்த்னோஜெனிசிஸ் செய்யக்கூடிய உயிரினங்களில் மேல் ஆர்கானிசம் ஆண் உயிரிகள் இருக்காது. நோ ஆப்சண்ட்னு அர்த்தம். இங்கே மேல் உயிரி கிடையாது. தேர் ஆர் நோ மேல் ஆர்கானிசம். ஸோ சச் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் ரெப்ரசன்டட் பை. சரிங்களா? ஸோ அப்போ அது எப்படி வந்து ரீப்ரொடக்ஷன் பண்ணுதுன்னா ஃபீமேலே ஹெட்டாக இருக்குது, ஃபீமேல் ஆர்கானிசம் இருக்குது, ஃபீமேல் எக்கை ப்ரொடியூஸ் பண்ணுது, அந்த எக் வந்து டைரெக்டாக கம்ப்ளீட் இண்டிவிஜுவலாக மாறுது. ஓகே, ஸோ தேர் ஆர் நோ மேல் ஆர்கானிசம். ஸோ சச் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் ரெப்ரசன்டட் பை ஃபீமேல்ஸ் ஒன்லி. ஸோ இதில் தலைமை வகிக்கிறது ஃபீமேல் மட்டும்தான், மேல் கிடையாது. ஸோ திஸ் இஸ் கால்ட் வாட்? கம்ப்ளீட் பார்த்னோஜெனிசிஸ். ஓகே, ஸோ முழுமையான கன்னி இனப்பெருக்கம். இதில் நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது அந்த உயிரி பிறந்திருந்த கம்ப்ளீட் பார்த்னோஜெனிசிஸை எந்தெந்த அனிமல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுதோ அந்த அனிமல்ஸு பிறந்ததுலேருந்து ஸோ அது வந்து டெத்தாக வரைக்கும் இறக்க வரைக்கும் ஸோ அது தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பார்த்னோஜெனிசிஸை பயன்படுத்தி தான் ரீப்ரொடக்ஷன் பண்ணும். ஸோ கம்ப்ளீட்டாக லைஃப் சைக்கிளே பூரா பார்த்னோஜெனிசிஸில் மட்டும்தான் இயங்கும். ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இஸ் கால்ட் கம்ப்ளீட், முழுமையான கன்னி இனப்பெருக்கம். Okay, so next another one 3 mark is incomplete parthenogenesis. Okay, next 3 mark. So incomplete, முழுமையற்ற கன்னி இனப்பெருக்கம். incomplete means what? முழுமையற்ற கன்னி இனப்பெருக்கம். சரிங்களா? அப்படின்னு என்ன அர்த்தம்னா இதில் ஏதோ 2 ஈவெண்ட் கலக்குது. ஒன்று வந்து செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் உள்ள வரும். ஓகே, இன்னொரு ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா பார்த்னோஜெனிசிஸ். இந்த 2 கலந்து வர்றதுனால இதை வந்து இன்கம்ப்ளீட் பார்த்னோஜெனிசிஸ்னு சொல்கிறோம், முழுமையற்ற கன்னி இனப்பெருக்கம். ஓகே, ஸோ இன்கம்ப்ளீட் பார்த்னோஜெனிசிஸ் இஸ் ஃபவுண்ட் இன் சம் அனிமல் இன் விச் போத் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் மேல் ஃபீமேல் ஆர்கானிசம் ஃபியூஷன், தட் மீன்ஸ் எக்ஸெல் ஸ்பெர்ம் செல் ஃபியூஷன் 2 இணையக்கூடிய அந்த ஈவெண்ட்டை வந்து செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் சொல்லுவோம். சரிங்களா? ஸோ பால் இனப்பெருக்கம். ஸோ ஸ்பெர்ம் எக் 2 இணையக்கூடிய அந்த ரீப்ரொடக்ஷனை செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் சொல்லுவோம். ஸோ தேட் ஈவெண்ட் ஆக்சுவலி ஃபவுண்ட் ஹியர். ஓகே, இன் சம் அனிமல்ஸ் இன் போத் ரெண்டுமே இருக்குது. என்னது? செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் அண்டு பார்த்னோஜெனிசிஸ் ஈவெண்ட் ரெண்டுமே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இன் ஹனிபீஸ், இஃப் யூ டேக் ஹனிபீஸ். ஸோ ஹனிபீஸ் எடுத்துட்டிங்கன்னா யூனோ சம்திங் அபவுட் ஹனிபீஸ். சரி, தேனீக்களை பற்றி தெரியும். ஸோ ஹனிபீஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த குயின் பீ produce a egg, produce lot of egg. Okay, so at the time before the egg laying, so the queen bees coupled with, okay, the queen bee coupled with so queen bee coupled with the drone, isn't it, king bee. So during copulation, the male bee, that means a drone, release the sperm. Okay, so that sperm transfer to queen bee. Okay, so after that, some of the egg inside the queen fuse with sperm. Okay, so the fertilization process actually begin. So after the fertilization, fertilized egg is actually developed. Okay, so the fertilized egg undergo further process, okay, developed into larvae. Okay, so lot of larvae developed in the comb. Okay, so that larvae, some of the larvae feeds royal jelly, so that larvae developed into queen bee. So some of the larvae doesn't take royal jelly, so those kind of larvae developed into worker bee. So both worker bee, queen bee, both are arises from fertilized egg. That means so through sexual reproduction, both are appear through sexual reproduction. Okay, so on the basis of food tagged larvae, if you take the royal jelly means, so those larvae develop into queen. Okay, so some of the larvae didn't take royal jelly, so that is developed into worker bee. So both are arised from fertilized. Okay, listen. Okay, so in honey bees, fertilized egg. Okay, அதை தமிழ் சொல்ல கேட்டுங்க. அதாவது ஹனி பீஸில் பார்த்தீங்கன்னா குயின் பீமும் ராஜா பீ இருக்கும் இல்லைங்களா, ராணி தேனி ராஜா தேனி 2 இணைய. ராஜா தேனிங்கிறது மேல் பீ, ஸோ குயின் பீங்கிறது வந்து ராணி தேனி பெண் தேனி. இந்த 2 இணையும். ஸோ 2 இணைஞ்ச உடனே
அந்த ராஜா தேனி தாங்கிட்டு இருக்கிற ஸ்பெர்மை வந்து ஃபீமேல் பாடிக்குள்ளே பெனட்ரேட் பண்ணிடும். சரிங்களா? ஸோ அந்த ஃபீமேல் பாடிக்குள்ளே, அதாவது குயின் பீனுடைய பாடிக்குள்ளே அந்த ஸ்பெர்ம் அப்படியே ஸ்டே ஆகிருக்கும், தங்கியிருக்கும். சரிங்களா? அதுக்கடுத்து என்ன பண்ணோம்னா ஃபீமேல் பீ எக்லே பண்ணும். சரிங்களா? தன்னுடைய உடம்புல எக்கை வந்து ஃபார்ம் பண்ணும். ஸோ ஓவத்தை ஃபார்ம் பண்ணும். ஸோ அந்த ஓவம் ஃபீஸ் வித் ஸ்பெர்ம். சரிங்களா? அந்த ட்ரான், அதாவது வந்து கிங்கிக்கிட்ட இருந்து ராஜா தேனிக்கிட்டு இருந்து வாங்கின ஸ்பெர்ம் இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த ஸ்பெர்மும் அந்த குயினுடைய எக்கு இணையும். இணைஞ்சு இப்படி அந்த இணையக்கூடிய ப்ராசஸ், அந்த ஃபியூஸ் ஆகிற ப்ராசஸை நம்ம என்ன சொல்லுவோம், யூனியனாக இருக்கிற ப்ராசஸை ஃபெர்டிலைசேஷன் சொல்லுவோம். ஸோ ஃபெர்டிலைசேஷன் முடிஞ்சோடனே ஜைகோட் ஃபார்மு, ஜைகோட் என்ன ஆகும், ஸோ அப்படியே கேட்ச் ஆகும். ஜைகோட் வந்து டெவலப் ஆகி கேட்ச் ஆகி, ஸோ நம்மளுக்கு என்ன என்ன கிடைக்கும், நம்மளுக்கு நிறைய லார்வை கிடைக்கும். அதாவது ஃபெர்டிலைஸ்டு எக்கிலிருந்து கிடைச்ச லார்வை. அந்த லார்வையில் சில லார்வை வந்து சம் ஆஃப் த லார்வே ராயல் ஜெல்லியை சாப்பிடும். சில புழுக்கள், சில லார்வை என்ன பண்ணும்னா ராயல் ஜெல்லியை சாப்பிடாது. ராயல் ஜெல்லியை கன்சியூம் பண்ணது வந்து என்னவா மாறும்னா குயின் பீயாக மாறிடும். ராயல் ஜெல்லியை சாப்பிடாதது வந்து ஒர்க்கர் பீயாக மாறிடும், வேலைக்கார தேனி. சரிங்களா? அப்போ ராணி தேனியும் ஃபீமேல் தான், ஒர்க்கர் பீயும் ஃபீமேல் தான், ரெண்டுமே பெண் தேனிகள் தான். சரிங்களா? என்ன ராணி தேனி வந்து ஃபெர்டைல் ஃபீமேல், ஒர்க்கர் பீ வந்து இன்ஃபெர்டைல் மலட்டுத்தன்மையோட. வேலைக்கார தேனியில் மலட்டு தேனிகள். சரிங்களா? குயின் பீ வந்து ஃபெர்டைல். சரிங்களா? வளமான தேனின்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் நல்லா புரியுது பாருங்க. ஸோ அப்போ செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து நடக்குது, ஸ்பேமோட எக்கு இணையுதுங்களா? ஸோ இணைஞ்சு வந்து நம்மளுக்கு ஃபெர்டிலைஸ்ட் எக்கு வந்து அதுலேருந்து லார்வா வருது. ஃபுட்டை வச்சு நம்ம பிரிச்சிட்டோம், குயின் ஒர்க்கர்னு பிரித்தோம். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட் ஈவெண்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சா பார்த்தனோஜெனிஸில். இன்கம்ப்ளீட்டில் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் இப்போ முடிஞ்சுது. அடுத்து வந்து இதுலேயே பார்த்தனோஜெனிஸ் எப்படி நடக்குது பாரு. இப்போ ஒரு 50 எக்கு ரிலீஸ் ஆகுதுன்னா, சரிங்களா, ஒரு 40 எக்கு வந்து ஃபெர்டிலைஸ் ஆகி செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் ஸ்பேமோட இணைஞ்சு அது வந்து ஒர்க்கர் பீ குயின் பீயாக மாறிடும். ஸோ ரிமைன் 10, ரெஸ்ட் ஆஃப் த 10, மீதமுள்ள 10 எக் இருக்கும் இல்லைங்களா? ஸோ தேட் எக் டஸ் நாட் ஃபியூஸ் வித் ஸ்பேம், அது ஸ்பேமோட இணையாது. சரிங்களா? ஸோ அந்த தேட் எக் டைரக்ட்லி develop into complete individual, that means male bee, that means a drone bee. சரிங்களா? அப்போது 50 எக்கு வந்து ஒரு குயின் பீ ரிலீஸ் ஆகுதுன்னா ஒரு 40 எக்கு வந்து ஸ்பேமோட இணைஞ்சு ஸோ குயின் பீயாகவும் ஒர்க்கர் பீயாக வந்து ஃபெர்டிலைசேஷன் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் வழியாக மாறிடும். ஸோ அந்த ரிமைனிங் அந்த 10 எக்கு மட்டும் ஸ்பேமோட இணையாமல் டைரக்ட் என்னவாக மாறிடும், ஸோ ஒரு மேல் பீயாக மாறிடும். சரிங்களா? மேல் பீ, அதாவது ட்ரோன், ராஜா தேனியாக மாறிடும், ட்ரோனாக மாறிடும், மேல் பீயாக மாறிடும். சரிங்களா? இப்போ இங்கே எங்கே ஸ்பேம் ஃபியூஸ் ஆகல இல்லையா? அப்போ எக்கு டைரக்டாக என்ன ஆகிடுச்சு, நம்மளுக்கு வந்து குயின் பீ ட்ரோனாக மாறிடுச்சு. இது வந்து பார்த்தனோஜெனிசிஸ் ரியாக்ஷன் சொல்லுவோம். எக்கு ஸ்பேமோட ஃபியூஸ் ஆகாமல் டைரக்ட் இண்டிவிஜுவலாக மாறிடுச்சுன்னா அதை பார்த்தனோஜெனிசிஸ்ன்னு சொல்லணும். ஏற்கனவே சொல்லியிருக்கோம். isn't it? That you know, understood. Okay, here some of the egg does not fuse with sperm, so that egg directly develop into complete individuals, that means complete drone or mulu area maru. So two kind of event found in honeybee. So one is sexual reproduction, another one event is what, parthenogenesis. So this kind of both event commonly considered as incomplete parthenogenesis. இதைத்தான் incomplete parthenogenesis சொல்லுது. சரிங்களா? முழுமையற்ற கன்னியின பெருக்கம். சரிங்களா? கொஞ்சம் இது பார்த்தீங்கன்னா செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் பண்ணுது, கொஞ்சம் எக் வந்து பார்த்தனோஜெனிஸ் பண்ணுது. ஓகே, listen. So development in honeybees, fertilized egg develop into queen and worker, same, whereas in unfertilized egg, கருவுறாத முட்டைகள், ஸ்பெர்மோட இணையாத முட்டைகள், eggs are develop into drone, that means ஆண் தேனி, அதாவது ராஜா தேனியாக மாறிடும். ஓகே, ஸோ இது வரைக்கும் ஒரு 3 மார்க். ஓகே, நெக்ஸ்ட் பீடோஜெனட்டிக் பார்த்தனோஜெனிஸுக்குள்ளே பீடோஜெனட்டிக் அப்படின்னா நாம் என்ன சொல்லுவோம்னா பீடோஜெனிக்னா இளமுயிரி கன்னி இனப்பெருக்குன்னு சொல்லுவோம். அதாவது பிறந்த குட்டி, சரிங்களா, நியூவாக ப்ரொடியூஸ் ஆன ஆர்கானிசம் என்ன பண்ணும்னா, சரிங்களா, மெச்சூர் ஆகாமல் அப்படியே அந்த நியூ ஸ்டேஜ்லேயே, பிறந்த அந்த யங் ஸ்டேஜ்லேயே டக்குன்னு ரீப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணிடும். அதாவது பார்த்தனோஜெனிசிஸ் ஸ்டார்ட் பண்ணும். இம்மிடியேட்டாக எக்கை ப்ரொடியூஸ் பண்ண அந்த எக் அப்படியே கம்ப்ளீட் இண்டிவிஜுவலாக மாறும். சரிங்களா? அதாவது இளம் உயிரி, ஒரு சின்ன உயிரி பிறக்குது, பிறந்த உயிரி மெச்சூர் ஆகலை, அந்த பிறந்த உயிரி அப்படியே என்ன பண்ணும், எக்கை ப்ரொடியூஸ் பண்ணும். ஒரு ஃபியூ டேஸில் எக்கை ப்ரொடியூஸ் பண்ணி, அதை ஓவத்தை ப்ரொடியூஸ் பண்ணி அந்த ஓவம் டைரக்ட் என்னவா மாறிடு,
நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட் இண்டிவிஜுவலாக மாறிடும். ஸோ திஸ் இஸ் கால்ட் வாட்? பீடோஜெனட்டிக் பார்த்னோஜெனிசிஸ். அதாவது இளமுயிரி கன்னி இனப்பெருக்கம். பிறந்த இளமுயிரியே எக்கை ப்ரொடியூஸ் பண்ணி அந்த எக் வந்து பார்த்னோஜெனிசிஸ் ப்ராசஸ் வழியாக ஸோ டைரெக்டாக ஒரு கம்ப்ளீட் இண்டிவிஜுவலாக மாறிச்சுன்னா பீடோஜெனட்டிக் பார்த்னோஜெனிசிஸ். ஓகே, பீடோஜெனிசிஸ் இளமுயிரி. பீடோனா இளமுயிரி, யங் உயிரின்னு சொல்லும். ஸோ த லார்வே ப்ரொடியூஸ், சரிங்களா, இளமுயிரி. லார்வேனா இளமுயிரி. லார்வே ப்ரொடியூஸ் நியூ ஜென்ரேஷன் லார்வே. அங்கே இருப்பார் லார்வே. இளமுயிரியானது இன்னொரு இளமுயிரியை, நியூ ஜென்ரேஷன் லார்வே, ஒரு அடுத்த தலைமுறை இளமுயிரிகளை உருவாக்குதல். இளமுயிரி அடுத்த தலைமுறை இளமுயிரிகளை உருவாக்குதல். லார்வே ப்ரொடியூஸ் நியூ ஜென்ரேஷன் லார்வே பை larvae produce new generation larvae by parthenogenesis. Okay, so this kind of pseudogenetic parthenogenesis occur in sporocyst of Rhedia larvae. Rhedia larvae நுடைய sporocyst ஸ்டேஜில் இது நடக்குது. larva of liver fluck, கல்லீரல் புழுவில் அந்த ரீடியா லார்வாவில் ஸ்போரோசிஸ்ட் ஸ்டேஜில் நடக்குது. இட் ஆல்சோ சீன் இன் சம் இன்செக்ட், லார்வே ஆஃப் சம் இன்செக்ட், பூச்சியினுடைய சில லார்வா ஸ்டேஜில் திஸ் கைண்ட் ஆஃப் நடக்குது. எக்ஸாம்பிள் கேல் ஃப்ளை, மொழுக்கின்னு சொல்லுவார். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அனதர் ஒன் இம்பார்ட்டண்ட் 3 மார்க் இஸ் ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன். சரிங்களா, ஆர்டிஃபிஷியல் அப்படின்னா செயற்கையான கன்னி இனப்பெருக்கம்னு சொல்லுவோம். இது வந்து ஏதோ ஒரு கெமிக்கலோ ஏதாவது ஒரு சோர்ஸஸ் வந்து ஸ்டிமுலேட் பண்ண பிற்பாடு இந்த பார்த்னோஜெனிசிஸ் நடக்கும் பாரு. ஸோ இன் ஆர்டிஃபிஷியல் பார்த்னோஜெனிசிஸ் அன்ஃபெர்டிலைஸ்டு கருவுறாத முட்டைகள், தட் மீன்ஸ் ஓவம் இஸ் இன்டியூஸ்டு, தூண்டப்படுது. யாரால் தூண்டப்படுது? ஸோ இங்கே பாருங்கள், ஃபிசிக்கல்னாலேயோ, சரிங்களா, புற காரணிகள், டெம்பரேச்சரோ இல்லை குளிர் ஏதோ ஒன்று, பிசிக்கல் காரணி அல்லது கெமிக்கல் வேதிப்பொருட்களோ, சரிங்களா, பிசிக்கல் ஸ்டிமுலை, கெமிக்கல் ஸ்டிமுலை, வேதியியல் தூண்டலோ அல்லது இயற்பியல் தூண்டலோ, சரி, இயற்கை காரணிகள் தூண்டனால என்ன ஆகும்? ஸோ எக் வந்து இன்டியூஸ் ஆகி தூண்டப்பட்டு என்ன டெவலப் இன்டிய கம்ப்ளீட் இண்டிவிஜுவல். ரிவர்ஸில் வந்தீங்கன்னா தெரிய புரியும். சரிங்களா, கருவுறாத மற்றும் ஆர்டிஃபிஷியல் பார்த்னோஜெனிசிஸ் அன்ஃபெர்டிலைஸ்டு எக் இஸ் ஸ்டிமுலேட்டட் பை physical or chemical stimuli. So after that the stimulated egg develop into complete individual. சரிங்களா, இப்போ நான் சொன்னது புரிஞ்சிருக்கும். மறுபடியும் ஒன் செகண்ட் சொல்ல மாதிரி, த அன்ஃபெர்டைல் கருவுறாத முட்டைகள் இன்டியூஸ்டு தூண்டப்படுது. தூண்டப்பட்டு என்னவா மாறுது? டெவலப்மெண்ட்டு கம்ப்ளீட் இண்டிவிஜுவல். அந்த தூண்டப்பட்ட முட்டைகள் டெவலப்மெண்ட்டு முழு உயிரியாக மாறுது. அந்த தூண்டின அமைப்புகள் எது? ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ஸ்டிமுலி. சரிங்களா, ஸோ வேதிய மற்றும் இயற்பிய காரணிகள் தூண்டுது. எக்ஸாம்பிள் அன்னலிட் அண்டு சீயர்ச்சின். அன்னலிட் வலைதேசி புழுக்கள் மற்றும் சீயர்ச்சின் ரெண்டு சொல்லலாம். ஓகே, ஸோ நவ் பார்த்னோஜெனிசிஸ் இஸ் கம்ப்ளீட்டட். ஓகே, திஸ் ஆர் ஆல்சோ 5 மார்க் கொஷின். ஓகே, நெக்ஸ்ட் நேச்சுரல் பார்த்னோஜெனிசிஸ் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ். சரிங்களா, இந்த நேச்சுரல் பார்த்னோஜெனிசிஸ் வந்து ஃபர்தராக சில டைப்ஸை டிவைட் ஆகுது. இங்கே கவனிங்க, டியூனோ அது இயற்கையான கன்னி இனப்பெருக்கம் என்ன, அது மறுபடியும் சில டைப்பாக பிரியுது. அது என்னென்னு பார்க்கலாம், கவனிங்க. ஃபர்ஸ்ட் அரினோடோக்கி. ஃபர்ஸ்ட் என்னதுங்க? அரினோடோக்கி. ஸோ இன் திஸ் டைப் இந்த அரினோடோக்கி நேச்சுரல் பார்த்னோஜெனிசிஸில், சரிங்களா, அரினோடோக்கி அப்படிங்கிற இயற்கையான கன்னி இனப்பெருக்கத்தில் இன் திஸ் டைப் ஒன்லி மேல்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு. ஓகே, ஸோ இதில் வந்து ஆண் உயிரி மட்டுமே ப்ரொடியூஸ் ஆகும். சரிங்களா, ஃபீமேல் இருக்கும். சரிங்களா, அது எக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். சரிங்களா, அந்த எக்கு டைரக்ட் என்னத்தை ப்ரொடியூஸ் பண்ணுது? மேல் ஆர்கானிசம் மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ in this type only male are produced by parthenogenesis. எக்ஸாம்பிள் ஹனிபி. இப்போ ஹனிபியில் பார்த்னோஜெனிசிஸ் நடந்தால் கண்டிப்பாக மேல் ஆர்கானிசம் மட்டும்தான் ப்ரொடியூஸ் ஆகும், ட்ரோன் மட்டும்தான் ப்ரொடியூஸ் ஆகும். எக்ஸாம்பிள் மேல் ஆர்கானிசம் ஒன்லி ப்ரொடியூஸ்ட் பை பார்த்னோஜெனிசிஸ். நெக்ஸ்ட் இஸ் தெலிடோக்கி. சரிங்களா, ஸோ தெலிடோக்கி நத்திங் பட் இன் திஸ் டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் ஒன்லி ஃபீமேல்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் பை பார்த்னோஜெனிசிஸ். சரிங்களா, ஸோ இப்போ இதில் பார்த்னோஜெனிசிஸ் நடந்ததுன்னா ஃபீமேல் மட்டும் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இன் திஸ் டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன், பார்த்னோஜெனட்டிக் ரீப்ரொடக்ஷன், ஒன்லி ஃபீமேல்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு. ஓகே, இந்த பார்த்னோஜெனிசிஸ் நடந்ததுன்னா ஃபீமேல் மட்டுமே ப்ரொடியூஸ் ஆகும். தெலிடோக்கி. எக்ஸாம்பிள் சொலினோபியா பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் ஆர்கானிசம் டூயிங் பார்த்னோஜெனிசிஸ் as a result in produce only female organism. சரிங்களா, பெண் உயிரி மட்டுமே உற்பத்தி ஆகும். நெக்ஸ்ட் ஆம்ஃபிடோகி. நெக்ஸ்ட் கட்டிங்ஸ் ஃபார் ஆம்ஃபிடோகி. ஸோ இன் திஸ் டைப் ஆஃப் பார்த்னோஜெனட்டிக் ஈவெண்ட், இந்த மாதிரியான பார்த்னோஜெனிக் ஈவெண்ட்டில், சரிங்களா, கன்னி இனப்பெருக்கத்தில் எக் வந்து ஒன்றா மேலாக டெவலப் ஆகும், சுச்சுவேஷனை பொறுத்து, இல்லைன்னா ஃபீமேலாக டெவலப் ஆகும். ஒன்றா ஆண் உயிரியாக மாறும், இல்லைன்னா பெண் உயிரியாக மாறும். ரெண்டாக மாறியதோ ஒன்றா தான் மாறும்.
அது வந்து சுச்சுவேஷன் அந்த கெமிக்கல் அந்த அங்கே இருக்கிற சுச்சுவேஷனை பொறுத்து அப்படி மாறி ஓகே இந்த எக் மே பி டெவலப் இன்ட்டு இண்டிவிஜுவல்ஸ் ஆஃப் எனி செக்ஸ் ஏதாவது ஒரு செக்ஸ் சரிங்களா மேலாகவும் இருக்கலாம் ஃபீமேலாக இருக்கலாம் எனி செக்ஸ்னால் ரெண்டில் ஏதோ ஒன்று மேல் ஆர் ஃபீமேல் ஸோ மே டெவலப் இன்ட்டு இண்டிவிஜுவல்ஸ் ஆஃப் எனி செக்ஸ் okay in this type of paragenic eggs may be paragenic egg may be develop into individuals of any sex example aphis ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு okay so these are also 3 mark okay arinotoki is a kind of 3 mark teletoki is a 3 mark okay next amphitoki also 3 mark okay so lot of 3 mark marked isn't it so study well okay so first lesson is completed. Okay, around 6 videos are uploaded. This is the last video. Okay, so study well. We will meet in next lesson, next video. Different heading, different explanation. Thank you. Keep watching.